ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்கன்னா பிரேஸ்லெட்டு தான். பிரேஸ்லெட் ஆர்டர் மறுபடியும் எனக்கு ஒரு 25 பிரேஸ்லெட் வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ நான் எல்லா பிரேஸ்லெட்டுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அவங்க கேட்குற மாதிரி பிரேஸ்லெட்டில் பார்த்திங்கன்னா செயின் தொங்குற மாடலில் 2 சாம் அட்டாச் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அவங்க எத்தனை பிளாக் கலரு, வயலட்டு, பிங்க்கு, பர்பிள், மல்டி கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்குற டிசைனில் கேட்குற மாதிரி நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்டி கலரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 சாம் தங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பர்பிள் கலரில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் அப்படின்ட்டு இன்ஷியல் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். கேட்குற இதில் வந்து இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட்டின்னு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பிளாக் கலர் ஹார்ட்டின் போட்ட பிரேஸ்லெட்டு அதில் வந்து இன்னொரு டால் இருக்குது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா பிரேஸ்லெட்டுமே அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உண்மையாலுமேங்க இது வந்து பிரேஸ்லெட் ஆர்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குட்டி தான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களோட பர்த்டேக்கு அவங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு கம்மி குவான்டிட்டி, அதாவது 4-5 பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணோமா அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவங்க கேட்டுட்டாங்க, நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ நமக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா வாட்சி பிரேஸ்லெட் டைப்லேயே பார்த்திங்கன்னா வாட்ச் மாதிரி இந்த வாட்ச் ஸ்டைல் வச்சுட்டு அதில் வந்து பர்பிள் கலரில் பீடு கோர்த்துட்டு அங்கங்கே குட்டி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியும் கீழே வந்து இந்த ஹேங்கிங் அதுலேயுமே செயின் போட்டு அதில் ஒரு சாம் தொங்குற மாதிரியும் ஃப்ளவர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா பிரேஸ்லெட்டுமே நம்ம வந்து நம்மளோட விசிட்டிங் போட்டுட்டு அவங்களோட பிரேஸ்லெட் வந்து பேக் பண்ணி ப்ராப்பராக வந்து நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஆரம்பித்தது தான் இந்த பிரேஸ்லெட் ஆர்டரு. நான் செய்ய எனக்கு ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நான் இந்த இதை எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன ஒரு ட்ரை பண்ண தான், எதுவுமே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு விடாமல் ஸோ முயற்சி பண்ண கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே நம்மளால் செய்ய முடியும். எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்டு பார்த்திங்கன்னா இது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்காக அவங்களோட கேங்கு அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணி தர சொன்னாங்க. என்கிட்ட கேட்டது ஒரு சிஸ்டர் தான், அவங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட சைஸு, கேட்ட பீடு, கேட்ட சாம்ஸு எல்லாமே வச்சுட்டு நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்கும் பண்ணியாச்சு. இனிமேல் அவங்களுக்கு வந்து கொரியர் போடுறது மட்டும்தான் பெண்டிங். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரேஸ்லெட் உங்களுக்கும் தேவை, கஸ்டமைஸ் பண்ணி தரணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நியூ இயர் அல்லது கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.